பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. இப்ப தான் வந்திருக்கு. நீங்க பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்பூதிரியும் ஒரு பக்கம் நம்ம ராணியும் தந்திரமான முறையில திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீ உன்னோட திட்டத்தை எல்லாத்தையும் வந்து சில்பாட்ட வந்து சொல்லி முடிச்சுட்ட. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண முடியும்? நான் 99% வந்து உண்மைய சொல்லியிருக்கேன். அந்த 1%ல தான் நம்ப கண்டிப்பா ஜெயிக்க போறோம். ஜெயிக்காம நான் ஏதாவது ஆயிட்டேன்னா கூட எனக்கு கவலை இல்ல. நீங்க அந்த கிணத்த மூடுற வழிய பார்த்துருங்க. ஏன்னா, அது ஜெயிச்ச சந்தோஷத்துல வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது, நீங்க கரெக்ட்டா வந்து செஞ்சுட்டீங்கன்னா, சிறப்பா நம்ப ஜெயிச்சுருவோம். நம்ப இந்த குடும்பத்த காப்பாத்தணும். அதுதான் வந்து முக்கியம் தவிர, மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பொண்ணு நீ என்னோட பொண்ணு மாரி தாம்மா நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஆயிட விடுவேனா? நான் கையில வந்து கட்டியிருக்கேன்ல, அந்த கயிற மட்டும் அவுத்துறாத. ஷில்பாவ நம்ம எப்படி இருந்தாலும் வெற்றிகரமா வந்து ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜைக்கான ஏற்பாடுலாம் வந்து நம்பூதிரி வந்து அந்த கிணத்த சுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, நம்ம தமன்னாவும், ரகுவரனும் சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து அவ கேடியா இருப்பான்னு நல்லாவே தெரியும். ஆனா, ஏதோ ஒரு யூகத்த வந்து வச்சிருக்கா. அது மட்டும் நல்லா தெள்ள தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து, ஷில்பா வந்து கண்ணாடியில தெரியறத வந்து பார்த்துடுறாங்க. இவங்க 2 பேரும். "பாத்தியா ஷில்பா அவன்கிட்ட வந்து தந்திரமான முறையில திட்டத்தெல்லாம் சொல்றானா? எனக்கு ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியலையே. அதாவது உண்மையில பொய் வந்து கலந்தா தெரியாது. அதே மாரி பொய்யில உண்மைய கலந்தா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தமன்னா எனக்கு முடியல தமன்னா பிச்சுக்கிற மாரி இருக்கு. அதாவது பேய வந்து ஏமாத்துறதுக்காக இதுதான் செய்ய போறேன்னு முன்கூட்டியே வந்து தாமரை கிட்ட சொல்ற மாரி ஷில்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்ட்டான். ஆனா காட்டுறது ஒண்ணு, செய்யறது வேற ஒண்ணா செய்ய போறா ராணி. அப்படியா? பேயே ஏமாத்துற அளவுக்கு அவளால திட்டம் போட முடியுமா? இவ பெரிய மூலகாரியா தான் இருப்பா. இவ ரூம்குள்ள நம்ப போய் பார்க்கணும். போய் பார்த்தா தான் இவ என்னென்ன திட்டம் போடுறா? எதுவும் அடையாளம் எதுவும் இருக்கா? அதுக்கான க்ளூ எதுவும் இருக்கா? இருந்துச்சுன்னா நம்ப அத தவிடுபடி ஆக்குறது எப்படிங்கிற மாரி யோசிக்கணுங்கிற மாரி அதடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப தமன்னாவும், ரகுவரனும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கடவுளே! பூமி அக்கா, இந்த குடும்பத்துக்காக நான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ, அது எல்லாத்தையும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து பூஜை இருக்கிற இடத்துல தான் வந்து நிக்கிறாங்க நம்ம ராணியும். ஒரு பக்கம் தாமரையும் கைய வந்து கேஷுவலா வந்து பார்க்குறாங்க. தாமரை கையில வந்து கயிறு வந்து இல்ல. அந்த மந்திரிச்சு வந்து கட்டின கயிற வந்து காணும் போல இருக்கு. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கயிற வந்து கட்டி வச்சோம். இப்ப அந்த கயிறு இல்லன்னா, கடைசியில வந்து பிரச்சனையாயிடுமே! ஷில்பா வந்து தாமரைய வந்து அப்படியே அவ கூடயே கூட்டிட்டு போயிடுவாளேங்கிற மாரி தான் அந்த இடத்துல நம்பூதிரியும், ராணியும் பயப்படுறாங்க. "நம்ப எதுவுமே செய்ய தேவையில்ல. பிளானும் போட தேவையில்ல. ஆல்ரெடி நான் திட்டம்லாம் போட்டு தவிடுபொடி ஆக்கிட்டேன் ராணியோட திட்டத்த." அப்படின்னு ரகுவரன் வந்து பேசுறாங்க. "என்ன பண்ணீங்க?" தாமரை வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாளா? அப்பன்னு பார்த்து அவ கையில வந்து நம்பூதிரி சாமி கட்டுனார்ல கயிறு, அந்த கயிற வந்து எடுத்துட்டேன். சூப்பர்! சித்தப்பா நீங்க பிரில்லியன்ட்டா ப்ளே பண்ணீங்க. அது ஷில்பாவா யாரோ என்னமோ முக்கியம் இல்ல. இருந்தாலும் நான் வந்து மனசுல வந்து தைரியமா போய் தான் கயிற அவுத்தேங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சோனே, வாக்கு அவங்க நான் கூட்டிட்டு போ வேண்டிய இடத்துக்கு கரெக்ட்டா கூட்டிட்டு போணும்னு சொல்லி, ராணி வந்து தாமரைய வந்து தன்னந்தனியா கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பொம்மி ரூமுக்கு வந்து வராங்க. "நான் இந்த குடும்பத்த எப்படி காப்பாத்தணும்னு உனக்கே நல்லா தெரியும். நீ இருந்தா என்ன செய்வியோ, அத தான் நான் உன் இடத்துல இருந்து செய்ய போறேன். என்ன மன்னிச்சிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, ராணி கையில இருந்த கயிற தாமரை அக்கா கையில வந்து அப்படியே கட்டிடுறாங்க போல இருக்கு அந்த இடத்துல. இத பார்த்தோனே வந்து பேரதிர்ச்சியா வந்து இருக்காங்க. நம்ப தமன்னா, நம்ப கயிற அவுத்துட்டோம்னு நெனச்சா, ராணி வந்து பெருந்தன்மையா பொம்மி என்ன செய்வாளோ, அதே மாரி தான் இங்க வந்து செஞ்சிருக்கா. இந்த விஷயத்த நம்பளால ஜீர்ணிக்கவே முடியலையே. நிச்சயம் ரூமுக்கு வந்து போணும். அப்படி ரூமுக்கு போனா மட்டும் தான், அவ என்னென்ன திட்டம் போட்டிருக்கா, ஏது திட்டம் போட்டிருக்கான்னு நம்பளால புரிஞ்சுக்க முடியும். நம்ப ஒண்ணு நெனச்சு செஞ்சா, அதுவா ஒண்ணு நெனச்சுக்கிட்டு இருக்கே! அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப தமன்னாவும் ரகுவரனும். அப்பன்னு பார்த்து சித்தார்த் ரூம்குள்ள வந்து போறாங்க. பார்த்தா ஒரு புக் இருக்கு. ஏதோ ஒரு வியூகம், ரகசியம் அப்படின்னு போட்டிருக்கு அந்த இடத்துல. என்ன வியூகம் ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லி பேஜ வந்து திருப்புனா, அப்படியே நெளிஞ்சுகிட்டு இருக்கிற பொருள் வந்து நிக்குது. தமன்னா என்ன பார்த்தா எனக்கு பயமா இருக்கே! இந்த விஷயம்லாம் உண்மையா இருக்குமோ? தெரியல. அவ மாஸ்டர் மைண்டா என்ன விட சிறப்பா வந்து திட்டம் வந்து போட்டுட்டு இருக்கா. அவள திட்டத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, அவ வேற லெவல்ல வந்து பிளான் பண்ணியிருக்கா போல இருக்கு. அவளோட எல்லாத்தையும் வந்து காப்பாத்திருவாளோ இந்த குடும்பத்த எல்லாத்தையும் சேர்ந்து. எனக்கு ஒண்ணுமே புரியலையே! ஷில்பா வந்து என்ன ஆகும்னு தெரியல. ஆல்ரெடி பூஜையெல்லாம் வந்து பலமா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. 4 சைடும் வந்து அந்த கிணத்த சுத்தி வந்து கல்லெல்லாம் வச்சு அந்த கல்லுல வந்து அந்த ஷில்பா வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி மந்திரம் கட்டெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரகுவரனும், தமன்னாவும். இங்க வந்து பார்த்தா ஏதோ வியூகம், திட்டம்னு சொல்லி ஏகப்பட்ட புக்லாம் வந்து படிச்சிருக்கா. தமன்னா அங்க பாரேன் என்ன செய்ய போறான்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்டா அப்படியே அங்க இருக்கு. ஷில்பாங்கிற மாரி பொம்மையில வந்து எழுதியிருக்காங்க. அதே மாரி ராணிங்கிற மாரி பொம்மையில வந்து எழுதியிருக்காங்க. நடுவுல வந்து கிணறு இருக்கு. அது பக்கத்துல வந்து நெளிஞ்சுகிட்டு இருக்கிற பொருள் இருக்கு. ஏகப்பட்ட மாயாஜாலம் மூலியமா தான் வந்து இப்ப ராணி வந்து
ஜெயிக்கிற மாரி தான் தெரியுது. அந்த புக்குக்கும், இந்த பிளானுக்கும் ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தம் இருக்கு. அந்த புக்க ஃபுல்லா படிச்சு பார்த்தா, இந்த பிளான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிரும் சித்தப்பா. ஆனா, இன்னும் கூட 1/2 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள நம்ப இதெல்லாம் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தெரியலையே! இப்ப நம்ப வேற ஏதாவது தான் பிளான் பண்ணணும், திட்டம் போடணுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து தெள்ள தெளிவா வந்து யோசிக்கிறாங்க. ஆனா, ராணிய நம்ம முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து நம்ம ஜெயிச்சிருப்போங்கிற மாரி தான் அதிரடியா வந்து பேசுறாங்க. நம்ப தமன்னாவும், ஒரு பக்கம் ரகுவரனும் ஆட்டோல எங்கேயோ வேக வேகமா போயிட்டுருக்காங்க. போயிட்டு முடிச்சுட்டு, அங்க வேலையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு, திருப்பி வந்து அந்த கிணறுக்கு பக்கத்துல தான் வந்து நிக்கிறாங்க. திருப்பி ராணி. ராணி எங்க போனா? ஏது போனான்னு சுத்தமா நம்மளால கண்டுபிடிக்க முடியலையேங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவள ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தா, இவ அடுத்தடுத்தது என்ன செய்றான்னே தெரியலங்கிற மாரி பட்டமா யோசிச்சுட்டு இருக்காங்க. தமன்னாவும், ஒரு பக்கம் ரகுவரனும், "அக்கா என் கூட வாங்கக்கா" அப்படின்னு சொல்லி வேற எங்கேயோ வந்து தாமரை அக்காவ வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல நம்ம ராணி. பார்த்தா திடீர்னு சில்பாவா ஆயிடுறாங்க தாமரை அக்கா. "ஏய் என்ன எங்க கூட்டிட்டு போறேங்கிற" மாரி கத்துற மாரி காட்டி இந்த எபிசோட வந்து அதிரடி மாஸா வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.